Hello guys, welcome back to Two Common Men. இன்னைக்கும் நம்ம வந்து ஒரு பயங்கர ரெக்வஸ்டட் சாங், நம்ம வந்து ஷரத்ஜி காம்போசிஷன்ல ஒரு சாங். என்ன பேசாம இருக்க? இல்ல ஷரத்ஜி காம்போசிஷன்ல அப்படியே கவர் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஓ ஓகே. ஆமா, இந்த பாட்டு நீ பார்த்திருக்கேன்னு தெரியல, கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் போட்டிருந்தாங்க. என்னன்னா, எமங்கள் மேலே சொல்லும் காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரம் அதான், அது ஏதோ ஞாபகம் இருக்கு. எஸ் எஸ், கீவேர்ட்ஸ் போட்டு கீவேர்ட்ஸ் ஞாபகம் இருக்கு. நீங்களோ அப்படி சொல்லிட்டு ஒரு பாட்டு. இது வந்து நம்ம வந்து வீக் எம்ஜி ஸ்ரீகுமாரோட வீக்ல இருக்கோம்னு நினைக்கிறேன். ஏன் அவர் பாடினதா? ஓ மை காட், லைக் 3 சாங்ஸா இந்த வீக் எம்ஜி ஸ்ரீகுமார் ஜெயராமும் பாடி இருக்காங்க. ஓகே, ஹிரீஷ் புத்தஞ்சேரி எழுதியிருக்காரு லிரிக்ஸ். இல்ல நைஸ் தான். ஏன்னா ஆர்கானிக்காவே நம்ம இப்போ ஒரு பீரியட்ல நிறைய தாசேட்டன் இருந்ததுல, அந்த மாதிரி இப்போ நெக்ஸ்ட் ஸ்ரீகுமார் நிறைய கேக்குறோம். அந்த அந்த சேஞ்ச் நல்லதுதான், ஆர்கானிக்கா நடக்கிறது நல்லதுதான். நைஸ். ஓகே, see you on the next one guys. டேய் முடியலையா ஒண்ணு? ஓகே, போயிடலாமா பாட்டுக்குள்ள? போயிடலாம். നെഞ്ചിൽ തൊട്ടി കിളി മൊഴിയൊഴിയേ ചൊല്ലും ഗായത്രി മന്ത്രം നീയല്ലോ. തെന്നൽ പീലിത്തെന്നൽ നിശ്വാസം പോൽ നേർത്തും മുത്തം വെച്ചും ഒരു താഴമ്പു പൊൻവിരലാൽ ഇളനെഞ്ചിൽ തൊട്ടി കിളി മൊഴിയൊഴിയേ. ചൊല്ലും ഗായത്രി മന്ത്രം നീയല്ലോ. നാദം വീണാനാദം നക്ഷത്രങ്ങൾ കോർക്കും സന്ധ്യാനേരം എങ്ങും നിൻ സ്നേഹത്തിൽ കാലൊച്ചയ്ക്കായി മെല്ലെ കാതോർക്കുമ്പോൾ കാവൽ കാറ്റായി മേയുമ്പോൾ പാടാ പാട്ടായി പൂക്കുമ്പോൾ അയ്യോ നീ മഴ പോലെ. ഒരു താഴമ്പു പൊൻവിരലാലിട നെഞ്ചിൽ തൊട്ടിൻ കിളിമൊഴിയൊഴിയേ. യാമങ്ങൾ മെല്ലെ ചൊല്ലും ഗായത്രി
മന്ത്രം നീയല്ലോ വെൺപോല പൂങ്കൊമ്പിൽ പാടും ഗന്ധർവൻ പോലും നീയല്ലോ വാർമേഘമാമെന്നിൽ തൂമിന്നലായി ചേർന്നും തിങ്കളാമെന്നിൽ തൂവെണ്ണിലാവായും ഒരു താഴമ്പു പൊൻവിരലാൽ ഇടനെഞ്ചിൽ തൊട്ടി കിളിമൊഴിയൊഴിയേ ഒരു താഴമ്പു പൊൻവിരലാലിട നെഞ്ചിൽ തൊട്ടൻ കിളിമൊഴിയൊഴിയേ. ஷரட்ஜி வந்து ஒரு வாட்டியும் நம்ம பாடத்துக்கு ரேக்கணும் சரி, மியூசிக் ரேக்கணும் சரி, கண்டிப்பா வாய பழக்க வச்சிடுறாங்க. ஆமா, அட்டி மாஸ்ட்ரோ தான். கண்டிப்பா என்ன, அதாவது இந்த பாட்டுக்கும் இந்த யாமங்கள் பாட்டுக்கும் ஒரு நீக்கு ஒரு நாள் போட்டிருக்காருல்ல. ஆமா, எனக்கு வித்தியாசமே தெரியல. அந்த மியூசிக்கல் ஸ்கேப் வந்து ஒரு சிமிலரா இருக்கு. அவ்வளோ காம்ப்ளெக்சிட்டி. ஆமா, ஒரு வேர்ட்ல இன்னொரு வேர்ட் போறதுக்குள்ள நடுவுல வந்து ஒரு பீஸ். எக்ஸாக்ட்லி. சூப்பர் 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 அப்சர்வேஷன். சான்ஸே இல்ல. அதுவும் வந்து யூசுவலா வந்து இப்போ எக்ஸாக்ட்லி ஆப்போசிட் நம்ம போன பாட்டு பார்த்தது. போன பாட்டு வந்து ஒரே பீட்டு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஆமா ஆமா ஆமா, இது அப்படி இல்லவே இல்ல. எவ்ரி டைம் நான் பாத்திருக்கேன் ஷரட்ஜி வந்து அதுல இன்வால்வ் ஆனாலே அது ஸ்ட்ரெயிட் லைன்ல போகவே போகாது. எக்ஸாக்ட்லி, அப்படியே அலைஞ்சு கிழிஞ்சு மேல கீழே போய் அப்படி இப்படி போய் தான் வருது. ரொம்ப கரெக்ட். ஆக்சுவலா என்னன்னா இதுதான் நிறைய நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம் நிறைய இதை பத்தி. பட் என்னன்னா சாங்ஸ் ரெண்டு விதமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. மெயினா சினி சாங்ஸ் அதான். ஒண்ணு வந்து ரொம்ப டிபிக்கலா இருக்கும், அந்த ஒரு ஃபார்மேட்குள்ள உட்காந்துருக்கும். ஒரு பல்லவி, ஒரு அனுபல்லவி, அப்புறம் அனுபல்லவியும் சரணமும் ஒரே மாதிரி தான். இல்ல சரணம் 1 சரணம் 2 ரெண்டுமே ஒரே டியூன் தான், ஒரே இதுதான். இன்டர்லியூட் மட்டும் ஒன்று வரும், சேமா அதே பேட்டர்ன்ல வந்து முடிஞ்சிடும் சாங் அப்படின்ற மாதிரி இருக்கிற சாங்ஸ். தட் இஸ் லைக் அ வெரி ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஆஃப் இது. பட் ஃபார் மீ எனக்கு வந்து நிறைய வாட்டி சினி சாங்ஸ்ல எது ஒர்க் ஆகும், எது வந்து இன்னும் அப்ரிஷியேட்டிவா நம்மளால இண்டல்ஜ் ஆகி எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லா உணர்ந்து கேட்க முடியுற சாங்ஸ் வந்து ஒரு ரிவரோட ஃப்ளோ மாதிரி தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. எங்க ஆரம்பிக்கும், அதுக்கப்புறம் அது எங்கெல்லாமோ காட்டுக்குள்ள மலைக்குள்ள அங்க இங்க ஊருக்குள்ள போய் எங்கெல்லாமோ போய் எங்கெல்லாம் வளைஞ்சு நெளிஞ்சு கடைசியில வருது பாரு. அந்த ஒரு ஸ்டார்டிங் மியூசிக் ஸ்டார்ட் ஆகி ஒரு ஸ்கேப், ஒரு மியூசிக்கல் ஸ்கேப்குள்ள நம்மள கூட்டு போறதுங்கிறது இருக்குல்ல, அதுதான் வந்து ஐ திங்க் ஒரு இட்ஸ் அ மச் மோர் கிரியேட்டிவ் திங் அண்ட் டஃப் திங் டு டூ ஆல்சோ. அதுல என்கேஜ் பண்ண வைக்கிறதுங்கிறது வந்து, ஏன்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் ஆஃப் சாங்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு க்ரூவ் மாதிரி ஃபிக்ஸ் ஆயிடும். இப்போ ஃபர்ஸ்ட் சரணம் தெரிஞ்சிருச்சுனாலே செகண்ட் சரணம் வரும்போது அதையே எல்லாரும் திரும்பி பாடுவாங்க. இல்ல நடுவுல வர இன்டர்லூட் கூட அவங்களுக்கு தெரியும். அதே அவங்க வந்து they'll be expecting to sing it along when it comes அப்படிங்கிற மாதிரி. பட் இந்த மாதிரி சாங்ஸ்ல வந்து அது அப்படியே அந்த ஃப்ளோ இருக்கு பாத்தியா, வேற லெவல்ல இருக்கும். அதுல வந்து சரத் வந்து ரொம்ப தேர்ந்த பயங்கரமான ஒரு ஆள் தான். அதாவது எனக்கு இந்த பாயிண்ட்ல என்ன தோணுதுன்னா, அவரால் சாதாரணமா போடவே முடியாது. ஆக்சுவலா நான் உங்ககிட்ட பிரெயின் வந்து அப்படி வயர் ஆகல. ஆமா, ஆக்சுவலா நான் உங்ககிட்ட சொன்னேன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு சுந்தர்னு சொல்லிட்டு. அவர் வந்து சொல்லுவாரு இந்த மாதிரி, அவர் மலையாளி தமிழ் ரெண்டுமே தெரியும் அவருக்கு. ஸோ அவர் சொல்லுவாரு இந்த மாதிரி, சரத் வந்து எனக்கு பண்ண தெரியும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பண்ணுவாரு, டேலண்டட் தான், பட் அந்த ஃபீலிங் எனக்கு இருக்கு அவர் மேலன்னு சொல்லுவாரு. அப்ப எனக்கு சரத் தெரியாது. பட் இப்ப எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, அவர் சொல்ற ஃபேக்ட் உண்மைதான், அவரால நார்மலாவே போட முடியாது அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மைதான். இது எப்படின்னா ஹரியரனால நார்மலா ஸ்ட்ரைட்டா பாடவே முடியாதுங்கிற மாதிரி. பட் ஆனா எனக்கு அது வந்து சரத்தோட அந்த அட்ரிபியூட் எனக்கு பிடிச்சதா இருக்கு. கண்டிப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. ஆமா, ஏன்னா நம்ம இவ்வளவு பாட்டு கேட்டுட்டு இது கேட்கும் போது ஒரு டிஃபரன்ஸ் தெரியுது, அப்படியே தெரியுது. ஒரு இதுக்குள்ள கூட்டு இது ஆக்சுவலா வந்து எக்ஸாக்டா என்ன ராகம்னு தெரியல, ஒரு செமி கிளாசிக்கலா தான் இருக்கு. பட் சரஸ்வதி ராகம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. சரஸ்வதி ராகம் இது வந்து எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நிறைய பாட்டு இதுல தெரியும் நமக்கு. தசரி நீத பான இதுல வந்து பார்த்தனா உள்ளம் சேர்ந்து அது இருக்கு. இல்ல அதுக்கப்புறம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, இது தசரி நீத பாவம் அப்படியே அதே 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 ராகத்தோட அதே ஃப்ரேஸ் பாடிட்டு டன் டன் தரன் தரன் டன் 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 தரன் தரன் டன் தரன் டன் 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 தரன் அது இருக்குல்ல, அதுவும் இதே பேஸ் தான்.
ஸோ அந்த 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 நல்லா இருந்துச்சு ரொம்ப. அந்த ஃபிளேவரை கொடுத்தது வந்து ஒரு ரொம்ப ஒரு ப்ரீஸியான இப்ப நான் சொன்ன 2 பாட்டுமே மலர்களே மலர்களே பூவாசம் ரெண்டுமே ரொம்ப ஒரு பிளிஸ்ஃபுல்லான ஒரு ஜோன்ல இருக்கும்ல. இந்த பாட்டும் அதே ஜோன் தான், அதே ஜோன்ல இருந்துச்சு. அப்புறம் நீ ஒரு அப்சர்வேஷன் சொன்னல, இந்த பாடிட்டே இருக்காங்க நடுவுல ஃபீல் பண்ணிடுறாங்கன்னு. எப்படின்னா ஒரு ஆர்கெஸ்ட்ரல் ஸ்டைல்ல இருந்துச்சு. சோ ஆர்கெஸ்ட்ரா மாதிரி செல்லோ இருக்கு, வயலின் எல்லாமே இருக்கு. பாடுறாங்கன்னா அந்த நடுவுல இருக்க கேப்பை வந்து கரெக்டா ஃபில் பண்றாங்க. சோ அது அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து அவ்வளவு நல்லா இருக்கு, ஆர்கெஸ்ட்ரல் அரேஞ்ச்மெண்ட். இட்ஸ் சோ குட் தட் there is no moment where you are like not taking in some music அப்படின்ற மாதிரி. அதுவே பயங்கரமான விஷயம். அதுல வேற என்னன்னா, இந்த ஒரு ஸ்டான்ஸா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் லைன் பாடும்போது வர கேப்ல வந்து வயலின் பிட் மட்டும் வந்துச்சு. செகண்ட் லைன் பாடுறாங்க, அதுல அந்த வயலின் பிட் பிளஸ் வந்து அடிஷனலா வந்து அடி இல்ல. அது எப்படின்னா, இப்ப பாட்டு கேட்கும் போதே உனக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க மைக் நம்ம மியூட் பண்றோம், சோ அவங்களுக்கு தெரியாது. பட் இந்த பாட்டு கேட்கும் போதே யூஸ்வலா சும்மா தான் கேட்பேன். இது கேட்கும் போதே நான் வந்து நடுநடுல நான் ஏதோ ஆட் பண்ணிட்டு இருந்தேன் பத்தியா சும்மா. அது ஏன்னா அவர் கம்போஸ் பண்ணிருக்கிற விதமே வந்து ரொம்ப ஒரு கிரியேட்டிவ் ஒரு ஸ்கோப் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ அந்த வந்து ஸ்டார்டிங் லைன் இருக்குல்ல, ஆமா இந்த ஸ்டார்டிங் இருக்குல்ல, அப்படி வருதுல்ல, அப்படி ஒரு கேப் விடுறாருல, அப்படி ஃபீல் பண்ற மாதிரி நமக்கு வந்து நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதுல. அந்த இடத்துல ஃபீல் பண்ணலாம், இத அந்த மாதிரி வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இட்ஸ் லைக் ஃபீலும் பண்றாங்க அந்த மாதிரி. சோ இட்ஸ் லைக் சோ நைஸ், சச் a good composition. இது வந்து this is going to, இந்த பாட்டு வந்து is going to stay with me for a long time. கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு பாட்டு தான் இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா. என்ன சொல்றது, அவரோட பீசஸ் எல்லாமே ஒரு பயங்கர யூனிக்கா தான் இருக்கு. ஆமா ஆமா கண்டிப்பா யூனிக்கா தான். எப்படி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரவீந்திரன் மாஸ்டரோட பாக்கும்போது, ரவீந்திரன் மாஸ்டர் ஈவன் ஜான்சன் மாஸ்டர் ரெண்டு பேரும் அவங்களது வந்து எப்படி ஒரு யூனிக்கா இருக்கும். ஆமா அந்த மாதிரி ஷரத் வந்து ஒரு தனி யூனிக்கா இருக்கு. இட் ஹாஸ் லைக் so many complexions. ஆமா அதாவது இப்போ ஒரு ஸ்டான்ஸா இருக்குன்னா அந்த ஒரு ஸ்டான்ஸாக்குள்ள ரொம்ப நிறைய விஷயம் இருக்கு. ஆமா 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 அந்த மாதிரி இருக்கு. எஸ், ஆக்சுவலா ஜான்சன் மாஸ்டரும் ரவீந்திரன் மாஸ்டரும் எந்த அளவுக்கு கிளாசிக்கல்ல வந்து அவங்களோட கிரியேட்டிவிட்டியை தெரிவிக்க விட்டுருப்பாங்களோ, ஷரத் வந்து அதுக்கு அடுத்த ஜெனரேஷன்ங்கிறதுனால அந்த கிளாசிக்கலும் இருக்கு. ஆனா இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு ஆர்கெஸ்ட்ரல் எலிமெண்ட்ஸ், வெஸ்டர்ன் ஆர்கெஸ்ட்ரல் எலிமெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல அந்த நீ கோரி நாள்ல வந்து கொஞ்சம் சிந்தட்டிக் இது யூஸ் பண்றதா இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், பட் அந்த மிக்ஸ வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா கொடுத்துடுறாரு. அந்த பிளெண்டும் வாங்கல்ல, நல்லா பிளெண்ட் ஆகி, இது என்ன இப்போ பாலும் இதுவும் எண்ணெயும் தண்ணியும் கலந்தனா தனித்தனியா தெரியும்ல, அந்த மாதிரி இல்லாம இதுவும் சேர்ந்து ஒன்னாயிடுது. அதுக்கப்புறம் இது எங்க அது எங்கன்னு சொல்ல முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி பிளெண்ட் ஆகி ஒரு ஜோனுக்கு கூட்டு போயிடுது நம்மள. எஸ் கைஸ், ஒரு அருமையான பாட்டு. ஆமா, நீங்க திரும்பி வந்ததுக்கு வந்து இது ரொம்ப அருமையான பாட்டா நல்ல வேலை எடுத்திருக்கோம். அதாவது நீங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ல இருந்து. எஸ், இந்த பாட்டோட எங்களோட ரியாக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அடுத்து என்ன சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, அப்புறமா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர்ஸ் ஏத்தி விடுங்க, நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனா நோட்டிபிகேஷன் பெல் அழுத்திக்கோங்க. அப்பதான் வந்து நோட்டிபிகேஷன் பெல் அண்ட் ஆல் அப்படி கிளிக் பண்ணாதான் நாங்க போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். சப்போஸ் நெக்ஸ்ட் வீக்கே நாங்க வீடியோ போடுறோம்னு வச்சுக்கோங்க, வந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? அப்புறமா ஒரு மாசம் கழிச்சு நாங்க வீடியோ போட்டோம்னா அப்பயும் தெரியணும்ல, நீங்க மறந்துடுவீங்கல்ல. ஓகே கைஸ், see you on the next one.